ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறதுங்கிறது நான் மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு நான் காமிக்க போகிறேங்க. பாருங்கள், இந்த இதில் இருக்கிற பிளேட்டை மைனஸ் பண்ணிவிட்டு 100 கிராம் பட்டை எடுத்திருக்கேன், 15 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கிராம்புங்க, அதாவது லவங்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பாருங்கள் எல்லாம் மெஷர்மெண்ட்டோட காமிச்சிருக்கேன். பிளேட்டை வந்து மைனஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் ஒன்றா போட்டாச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சுருக்கேங்க. ஆல்ரெடி காஞ்சது தான் காய வச்சுருக்கேன். இப்போ இதை நான் வந்து நம்ம வந்து இடிச்சுக்கலாம். இடிச்சிட்டு ஏதோ ஒரு இதில் இடிக்கல்ல இடிச்சிட்டு லைட்டாக இடிச்சிட்டு பெரிய ஜாரில் போட்டு அரைச்சி கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம போட்ட பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா பவுடர் ஆகிடுச்சு. பாருங்கள், சின்ன ஜாரில் போட்டாச்சு. பெருசில் அரைச்சிட்டு சின்னதில் போட்டங்காட்டிக்கு நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணிக்கு நான்வெஜ் என்ன செஞ்சாலும் சரிங்க, இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதாவது பிரியாணிக்கு அளவு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 1 டீஸ்பூனுங்க. 1 டீஸ்பூன் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். நான் வேறு எதுவுமே நான் வந்து மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க.